ஆண்டவராகிய இயேசு. பிரியமானவர்களே, இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆன்லைன் மூலமாக எங்களோடு இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்கு செல்வோம். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி தான், ஆனால் ஆச்சரியமான அற்புதமான காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். புது கண்ணோட்டத்திலே, விசுவாச கண்ணோட்டத்திலே பார்க்க இருக்கிற மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து, இயேசு படகில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவராய் எவிரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவரை பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவனோட கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாயும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகியும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டது தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உண்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவரை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்தை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னார். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். பாருங்க, அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்க ஜெபாலயத்தினுடைய வீட்டில் இருந்து சிலர் வந்து, உங்களுடைய குமாரத்தை மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்ட உடனே ஜெபாலய தலைவரை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு அற்புதமான காரியம். 2000 வருடத்துக்கு முன்பாக ஜபீரை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஏன்னா பயப்படாமல் இருக்கும் பொழுதுதான் விசுவாசம் கிரியை செய்யும். பயப்படாமல் இருக்கும் பொழுதுதான் விசுவாசம் நமக்கு காரியங்களை பிறப்பிக்கும். பயத்தை நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் அகற்ற வேண்டும். பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியில கீ வேர்ஸை தான் பாருங்க. விசுவாச ஜீவியத்துல சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும், நெகட்டிவான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்தாலும் இயேசு சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஏன்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இயேசு மரித்தோரை எழுப்பின தேவன், இல்லாதவர்கள் இருக்கிறவர்கள் போல அழைக்கிற தேவன், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கும் போது, நம்முடைய அருகில் இருக்கும் போது, நமக்குள்ளே ஜீவிக்கும் போது நாம் எந்த சூழ்நிலை கண்டும் பயப்பட தேவையில்லை. விசுவாசத்தோடு இருந்தால் போதும். சரி, பிரியமானவர்களே, நாம் கடந்த சில வாரமாக விசுவாசத்தை குறித்து போதித்து வருகிறோம். விசுவாசத்தினுடைய வல்லமாய் பாருங்க, எந்த உபதேசத்தை கேட்டாலும், எத்தனையோ உபதேசங்கள் இருக்குது வேதத்துல, ஆனா எல்லா உபதேசத்தை காட்டிலும் மிக மிக முக்கியமான உபதேசம் என்னவென்றால் அது விசுவாசத்தை குறித்த உபதேசம். அதனாலதான் பாருங்க, இதை நாம் போதித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தாலே நீதிமான் பிழைப்பான். எல்லாரும் சொல்லுவோம், விசுவாசத்தினாலே நான் பிழைப்பேன். ஹல்லேலூயா. அப்படிதான் தேவன் வச்சிருக்கிறார். நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, எவ்வளவு குறைவுல இருந்தாலும் சரி, என்ன தேவையில இருந்தாலும் விசுவாசத்தின் மூலமா நாம் ஜெயிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. யாருக்கு கூடும்? விசுவாசிக்கிறவனுக்கு என்னவா? எல்லாமே கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் சொல்லப்பட்டு, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்லுகிறது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் சொல்லப்பட்டது. விசுவாசம் கஷ்டமான நதிகளே, விசுவாசிக்கிறது உள்ளது. நாம் அதனாலதான் பல சம்பவங்களை பார்க்கிறோம். அவர்களெல்லாம் இயேசுவிடத்துல வந்து தன்னுடைய விசுவாசத்தை பேசினாங்க. இயேசுவிடத்துல வந்து என்ன, அவங்க என்ன மலையேறி வந்தாங்களா, இல்ல உருண்டு வந்தாங்களா, சரீர பிரகாரமா எந்த ஒரு இது இல்ல, நம்பினாங்க. அவ்வளவுதான். விசுவாசம் என்பது நம்முடைய இருதயத்துக்குள்ள நாம் எப்படி யோசிக்கிறோம், என்ன பேசுகிறோம்ன்றதான் பாருங்க. அதனாலதான் பாருங்க, ரொம்ப ஜாக்கிரதையா தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்றைக்கு நாம் இந்த அற்புதமான இந்த கதைக்குள்ள ஒரு கதை இருக்குது. இது வந்து எவீரவை பற்றிய கதை. அந்த கதைக்குள்ள என்ன இருக்குது? ஒரு 12 வருஷ பெரும்பாடுள்ள ஸ்திரீனுடைய கதை இருக்குது.
எவீருடைய மகளை இயேசு மரித்தோரிலிருந்து எழுப்புகிறார். அற்புதம். அந்த அற்புதத்துக்குள்ள ஒரு அற்புதம் இருக்கு. 12 வருஷ பெரும்பாலுள்ள ஸ்ரீ அற்புதமாய் சுகத்தை பெற்றாள் என்று பார்க்கிறோம். பாருங்க, பைபிள் எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க. கதைக்குள்ள கதை, அற்புதத்துக்குள்ள அற்புதம். நாம் கடகடன்னு சுருக்கமா பார்ப்போம். ஏற்கனவே தெரிந்த வேத பகுதிதான். ஆனால் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை புதுசா இருக்கும் பாருங்க. புதிய ஒரு கோணத்துல, புதிய ஒரு விசுவாச ஆவியில நாம் இந்த அற்புதமான காரியங்களை பார்க்க இருக்கிறோம். பாருங்க, நான் முதல்ல இருந்து உங்களுக்கு தெரியும், யவீரு என்பவன் ஜெப ஆலய தலைவன். அவன் இயேசுவிடத்துல வர்றான். இயேசுவிடத்துல இயேசுவை பார்த்த உடனே அவருடைய பாதத்துல அவன் என்ன பண்றான்? விழுகிறான். பாருங்க, அந்த காலத்துல யாரும் மனிதர் காலத்துல விழ மாட்டான். அதுவும் யூதர்கள் யாருடைய மனிதனுடைய காலையும் விழ மாட்டான். இந்த யவீரு யூதன் என்று சொல்லப்படல, ஆனா ஜெபாலய தலைவனா இருக்கிறான். அந்த ஜெபாலயம் என்பது, அதாவது இயேசுவினுடைய காலத்துக்கு முன்பதாக, இயேசு வருவதற்கு முன்பதாக, ஒரு 500 வருடத்துக்கு முன்பதாக, அதாவது அந்த இஸ்ரேல் தேசம் அழிக்கப்படுகிறது. வேற ஒரு எதிரி ராஜாவால, பெர்சிய ராஜாவால் அழிக்கப்படும் போது அங்க இருக்கிற யூதர்கள் சிதறடிக்கப்படுறாங்க. எருசலேமை விட்டு உலகத்துல இருக்கிற எல்லா இடங்கள்லயும் அவன் வாழ ஆரம்பிச்சாங்க. அப்ப ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு, ஜெபிப்பதற்கு அங்கங்க இருக்கிற இடங்கள்ல சின்ன ஒரு ஜெப ஆலயம் மாதிரி கட்டி கொண்டு தேவனை ஆராதித்தாங்க, பலியிட்டாங்க, தொழுது கொண்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த ஜெப ஆலயங்கள் வந்தது. அப்ப அந்த ஜெபாலயத்துல என்ன இருக்கும்? வேத பிரமாண புஸ்தகம் இருக்கும். அங்க ஒரு தேவனுடைய காரியங்கள்லாம் இருக்கும். அதை பார்த்துக்கிறதுக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தியிருக்கிறான். அவன் தான் இந்த ஜெபாலய தலைவன். இந்த ஜெபாலய தலைவனுடைய மகள் மரண அவஸ்தைப்படுகிறார். மரண அவஸ்தை, பயங்கரமான வியாதி, மரணத்தினுடைய எல்லைக்கு போயிட்டா, மரித்து கொண்டிருக்கிறாள் என்று கூட வேதம் சொல்லுது. மரணத்தை ருசி பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ மரிக்க போகிறா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவன் யாரிடத்துல வர்றான்? இயேசுவிடத்துல வருகிறான். அப்ப பாருங்க, என்னுடைய விசுவாசம் சரியா வழி நடந்தது பாருங்க. அவன் யூத ரபிகள்கிட்ட போல, தீர்க்கதரிசிகளை தேடி போல, வைத்தியர்களை தேடி போல, மெடிக்கலை தேடி போல, இயேசுவை தேடி அவரை என்ன பண்றான்? அவர் பாதத்துல விழுந்து எப்படி அவன் பேசுறான் பாருங்க. விசுவாசம் எப்படி பேசும்? இந்த எவீருடைய கதையில இதுதாங்க விஷயம். நாம எப்படி ஜெபிக்கணும்? அதாவது நமக்கு சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்மாறா இருக்கும் போது நாம் தேவனிடத்துல எப்படி ஜெபிக்கணும், எப்படி பேசணும், நமக்கு தேவை என்ன என்பதை அவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாரு. 23வது வசனம், மார்க்கு 5:23, என் குமாரத்தை மரண அவஸ்தைப்படுகிறார். இதுதான் அவருடைய சூழ்நிலை. அவங்க மகள் ரொம்ப மரண வியாதி, மரிக்க போகிற கண்டிஷன், அதுதான் சூழ்நிலை. ஆனா அவர் என்ன இயேசுவிடத்திற்கு சொல்றாரு பாருங்க, அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் அவள் மேல் கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். பாத்தீங்களா, இதுதான் விசுவாசம் உள்ள ஜெபம். அவன் சொல்றான், அவன் அழுகல, புலம்பல, ஐயோ என் மக செத்து போயிடுவா அப்படின்னு அவன் கண்ணீர் விடல, வேதனைப்படல. அவன் சொல்றான், என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் அவள் மேல் கையில வைத்தாள், அவள் பிழைப்பாள் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இதுதான் இயேசு பார்க்கிறார். விசுவாசத்தோடு வந்திருக்கிறார் இந்த எவீரு. தன் மகள் மரண வேதனை படுகிறார். ஆனா என்கிட்ட அவர் விசுவாசத்தோட, எப்படி இயேசு அவருடைய விசுவாசத்தை பார்த்தாருன்னா, அவர் பேச்சுல தெரியுது. என்னது? என் மகன் மரண அவஸ்தைப்படுகிறாள், உண்மைதான். ஆனா நீர் அவள் மீது கையில வைத்தால் அவள் பிழைப்பாள் அப்படின்னு அவன் வேண்டிக் கொள்றான். பாத்தீங்களா, இயேசு மீதுதான் விசுவாசம். ஆண்டவரே, நீர் கைய வச்சா என் மகன் என்னவா? பிழைப்பாள். அப்ப இவன் விசுவாசத்தோடு வந்திருக்கிறான். இயேசுவை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் இயேசு ஜெபம் பண்ணி அவர் என் மகளை தொட்டா போதும், அது மரண அவஸ்தையா இருந்தாலும் சரி, அது தலைவலியா இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட இருதய வேதனையா இருந்தாலும் சரி, இந்த இயேசுவால் சுகமாக்க முடியும், அவள் பிழைப்பாள் என்று வேண்டிக் கொள்கிறான், ஜெபிக்கிறான். இதுதான் விசுவாசம் உள்ள ஜெபம். அதனாலதான் இயேசு அடுத்த வசனம் சொல்லுது, அவரோட கூட போனா, வேற எதுவுமே பேசல இயேசு. பாருங்க, இதுதான் எவீருடைய விசுவாசம். நம்முடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே, சூழ்நிலைகள் நமக்கு என்ன தேவை, நம்மளுடைய தேவைகளை ஆண்டவரிடத்துல சொல்லணும். ஆண்டவரே, எனக்கு இந்த தேவை, பொருளாதாரத்துல அவ்வளவு பிரச்சனையா இருக்குது, எனக்கு பொருளாதாரத்துல ஆசீர்வதிங்க, நல்ல வேலையை கொடுத்து ஆசீர்வதிங்க, தொழிலை கொடுத்து ஆசீர்வதிங்க, நல்ல வழி நடத்துங்க, என்ன சரீர பலவீனமா இருக்கிறேன், பலப்படுத்துங்க, என்னை உற்சாகப்படுத்துங்க, கவலையா இருக்குது, என் கவலையை எடுத்து போடுங்க, என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுங்கள் என்று நாம் தேவனிடத்துல சொல்லுவது அவசியமா இருக்கு, வேண்டிக் கொள்வது அவசியமா இருக்கு, ஜெபிப்பது அவசியமா இருக்கு. அதனாலதான் வேதம் சொல்லுது, ஜெபத்தை குறித்து வேதம் சொல்லும் பொழுது எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாரும் சொல்லுவோம், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் என்பது இன்றைக்கு வாரத்துக்கு ஒரு நாளோ, இல்ல மாசத்துக்கு ஒரு நாளோ, இல்ல அதிகாலையில 1 மணி நேரமோ, இல்ல மாலையில 1 மணி நேரமோ, அப்படி கிடையாது. ஜெபம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டியதா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்காக வேலைக்கு போக தேவையில்லையா, ஜெபிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா, வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டியதா அப்படின்னா அப்படி கிடையாது. எப்பொழுதும் ஜெப சிந்தையோடு தேவனோடு நாம் ஐக்கியப்பட்டு இருக்கணும்.
அப்பொழுதுதான் நம்ம எப்பொழுதும் விசுவாசத்தோடு இருக்க முடியும், நம்பிக்கையோடு இருக்க முடியும், தேவனை குறித்த நினைவோடு இருக்கணும், நம்முடைய தேவைகளை தேவனிடத்துல சொல்லிக்கொண்டே இருக்கணும், அதே விடாப்பிடியா இருக்கணும். அதான் போக்கஸ் ஆன் காட், தேவ சிந்தையாவே இருக்கணும். ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்துல உதவி செய்யுங்க, என்ன பெருக பண்ணுங்க, காரியத்தை கைமுடி வர பண்ணுங்க, என்ன ஆசீர்வதிங்க, என் வெட்கத்துக்கு பதிலாக சிங்காரத்தை தாங்க, என்ன உயர்த்துங்க அப்படின்னு நாம் எப்பொழுதும் நாம் ஜெப சிந்தையோடு இருக்கணும். அதுதான் வேதம் சொல்லுது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜூன் மாசத்துல உங்க எல்லாருக்காகவும் நாங்க என்ன பண்றோம், ஜெபம் பண்றோம். இல்லையா, பெண்கள் எல்லாம் ஸ்திரீகள் எல்லாம் 9:30 ஒரு அரை மணி நேரம் ஜெபிக்கிறான். உங்களை எல்லாருக்காகவும் பெயர் சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நானும் ஜெபிக்கிறேன். எனவே ஏன் ஜெபிக்கிறோம்? ஜெபிக்கும் பொழுதுதான் தேவன் காரியங்களை பிறப்பிக்கிறார், தேவன் சூழ்நிலைகளை மாற்றுகிறார், நம்முடைய குறைகளை நிறைவாக்குகிறார். இந்த எவையில் பாருங்க, அவனுக்கு என்ன தேவை? மரண அவஸ்தைப்படுகிறாள் மக. உடனே அவன் யாரிடத்துலயும் போல, மெடிக்கல் ஆபீசரை தேடி போல, ஹாஸ்பிட்டலை தேடி போல, அதெல்லாம் தேவைதான். ஆனா இயேசு இருக்கும்போது இயேசுவை குறித்து அவன் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறான். இந்த இயேசு மரித்தவரெல்லாம் எழுப்பி இருக்கிறார், இந்த இயேசு மரணத்தின் மீது அதிகாரம் உடையவர், இந்த இயேசு சர்வத்தையும் சிருஷ்டித்தவர். அந்த முன்னாடி அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா காற்றையும் கடலையும் அதட்டி இருக்கிறார். கடல் என்ன இருக்குது? அமைதியா இருக்குது. அசுத்த ஆவி பிடிச்சவன் ஒருத்தன் வர்றான், ஆண்டவரே என்னை இங்க துன்பப்படுத்த வந்திரான், இவனுக்குள்ள இருக்கிற ஆவியே இவனை விட்டு போ அப்படின்னு உடனே ஆவி அவனை அலைக்கழித்து அவனை விட்டு போகுது. இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறான் அந்த யவீரு. ஜெப ஆலயத்துக்குள்ள அவன் ஜெப ஆலய தலைவனா இருக்கிற போது முதலாவது இயேசு ஜெப ஆலயத்துல போய் பிரசங்கித்த பொழுது அந்த ஜெப ஆலயத்துக்குள்ளே ஒரு அசுத்த ஆவி பிடித்த மனிதன் என்ன பண்ணிருக்கிறாரு, அசுத்த ஆவிக்கு கட்டளையிட்டு அங்கு தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப இயேசுவை குறித்து இவன் நல்லா கேள்விப்பட்டிருக்கிறான். இயேசு சர்வ அதிகாரம் படைத்தவர், இவர் மனுஷன் அல்ல, இவர் தீர்க்கதரிசி அல்ல, இவர் போதகர் மாத்திரம் அல்ல, இவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன், இவருக்கு எல்லா அதிகாரம் இருக்குது பாருங்க. அதான் விசுவாசம். இயேசு யார் என்கிற ஒரு அறிவு தான் பாருங்க இயேசு இடத்துல அவன் வழிநடத்திருக்கு. அவன் ஜெபாலயத்துல அவன் ஏற்கனவே இயேசு குறித்து எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறான். இவர் சர்வ வல்லமை உள்ளவர், இவரால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. யோசிச்சு பாருங்க, மரண அவஸ்தைப்பட்டிருந்தா அவன் அங்கேயே இருந்திருக்கணும். பயத்துல இருந்திருந்தான்னு வச்சுங்க, ஐயோ மக சாவு போறா, கொஞ்ச நேரம் நம்ம இங்கேயே இருப்போம், என்ன ஆகுமோ ஏதோ ஆகுமோ அப்படி அதை பத்தி நம்ம கவலைப்படல. இயேசு இடத்துல போய் இயேசு அழைத்து அவர் தொட்டா போதும், இவர் ஜெபித்தால் போதும், இவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் மகள் சொஸ்தமாவாள் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறான். அப்பொழுது இயேசு அவனோட கூட போனார். பாருங்க, இயேசு எப்பொழுதும் அவைலபிளா இருக்கிறார். அல்லேலூயா. நாம் கூப்பிடும் போது நம்மோடு கூட வருகிற தேவனாய் இருக்கிறார். நாம் கூப்பிடும் போது நமக்கு பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாது உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை நான் அறிவிப்பேன். இதே இயேசு சொல்றார் யோவான் 14:14, என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அல்லேலூயா. என்ன ஒரு அதாவது பிளாங்க் செக் மாதிரி சொல்றாரு, என்ன என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் செய்வேன். கேட்கிறது நம்முடைய வேலையா இருக்கு, விசுவாசிப்பது தான் நம்முடைய கடமை, செய்வதெல்லாம் அவருடைய காரியமா இருக்கு. எனவே பிரியமானவர்களே, இந்த யவீரு இயேசுவிடத்துல வேண்டிக் கொண்ட உடனே பாருங்க இயேசு அவனோட கூட போனார். அங்கதான் பாருங்க ட்விஸ்டே உண்டார். இயேசு போன உடனே திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கிறாங்க. பாத்தீங்களா, நாம நினைக்கிற மாதிரி இல்ல. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இயேசு ஏதோ ஒரு ஜோன்னா போய் போட்டு ஒரு 12 சீசனோடு அங்கங்க ஊர்ல தங்கிக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே அற்புதம், அப்படி கிடையாதுங்க. இயேசு வேதம் சொல்லுது, உலகமே அவரை என்ன பண்ணிருக்குது, பின்பற்றி போயிருக்குது. ஏன்னா அவர் அவ்வளவு அற்புதங்களை செஞ்சிருக்கிறார். இயேசுவை குறித்து வேதம் என்ன சொல்லுது, குருடர்கள் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், மரித்தோர் எழுப்பப்படுகிறார்கள், குருடன் பார்வையடைகிறான். இப்படி ஒரு இது நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா? கேள்விப்பட்டதே இல்லை. நம்ம இனி யாரும் இயேசுவை போல அற்புதத்தை யாரும் செய்ய முடியாது. அப்ப இயேசுவின் காலத்துல பயங்கரமான அற்புதங்களை செய்கிறார், பயங்கரமா பிரசங்கிக்கிறார். எனவே திரளான ஜனங்கள் இயேசுவை நெருக்கிக்கிட்டு போறாங்க. அவ்வளவு கிரௌடு கூட பாருங்க, எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க நீங்க? எப்பொழுது 5000 பேர், குறைஞ்சது 5000 பேர் 10,000 பேர் இருந்திருக்கிறாங்க. ஏன்னா வேதம் சொல்லுது 5000 பேருக்கு 5 அப்பத்தை 2 மீனை எத்தனை பேருக்கு போட்டாரு? 5000 பேருக்கு போட்டிருக்கிறார், 3000 பேருக்கு போட்டிருக்காரு. அப்ப அவரை சுத்தி குறைஞ்சது 5000 10,000 பேர் இருந்திருக்கிறான். அவ்வளவு நெருக்கம். நெருக்கிட்டு போகும்போது அங்க என்ன நடக்குதுன்னா 25வது வசனத்துல, அப்பொழுது 12 வருஷமாய் ஒரு பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ, அதாவது யவீருவே தன்னுடைய மகளுக்காக இயேசுவை ஜெபிச்சு இயேசுவிடத்துல வேண்டிக் கொண்டு, ஐயா வாங்க என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு தயவு பாராட்டி கூட்டிட்டு போயிருக்கிறான். இயேசுவும் சரின்னு அவ்வளவு கூட்டத்துல மற்ற எல்லாரையும் விட்டுட்டு இந்த யவீர் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறார். அப்பொழுது என்ன நடக்குது, கூட்டத்தின் நடுவுல ஒரு சம்பவம், ஒரு ஸ்டோரி, குட்டி கதை நடக்குது. என்னது, 12 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ. இந்த அம்மாவை குறித்து பல காரியங்கள் பைபிள் சொல்றது பாரு. இந்த அம்மா யாரு? முதலாவது ஒரு பெண். ஆனா 12 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ. 12 வருஷமா ஒரு ஸ்திரீகளுக்குள்ள அந்த அதாவது உயிர போக்கு, ரத்த போக்குனால
பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ சொல்லப்படுது. அவங்களுடைய ஸ்டோரி என்னவா? 26வது வசனம். அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாயும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, பாத்தீங்களா இப்படிப்பட்ட சூழ்நிலையில வருத்தம் இருக்குமா இருக்காதா? 12 வருஷம் ஒரு வியாதி, 12 வருஷமா பல டாக்டரை பார்த்துருக்கிறாங்க. தன்னுடைய எந்த அளவுக்கு பார்த்துருக்கிறாங்க, தன் சொத்தை எல்லாம் செலவழிச்சும் கொஞ்சம் கூட குணமாகல, கொஞ்சம் கூட நார்மல் ஆகல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிக வருத்தப்படுகிற பொழுது வேதம் சொல்லுது 27வது வசனம், இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, பாத்தீங்களா இதான் பாயிண்ட், நம்ம கவனிக்க வேண்டியது என்னது? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு. இந்த 12 வருஷ பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவங்களுக்கு 12 வருஷமா தன்னுடைய சொத்தை எல்லாம் செலவழிச்சு அவங்க எவ்வளவோ வைத்தியர்களை பார்த்து சற்றாயும் குணமடையில, வருத்தம், வேதனை, கண்ணீர். அப்பொழுது அவங்க முடிவு எடுக்கிறாங்க, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசுல நாம போலாம் அப்படின்னு தீர்மானிக்கிறாங்க. பாருங்க பிரியமானவர்களே, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு என்ன கேள்விப்பட்டிருக்காங்க? அதே எதிர போலதான். இயேசு யாரு? மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். இவர் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். இவருக்கு இயற்கையின் மீது அதிகாரம் இருக்குது. இவர் சொன்னா என்னது? புயல் காட்டு நிக்குது. இவர் சொன்னா கடல் அமைதியாகுது. இவர் சொன்னா பிசாசு ஓடுது. இவர் வாயில சொன்னான்னா சுகமாகுது. மரித்தோர் எழுப்பி இருக்கிறான். லாசருக்கே வெளியே வரான். கல்லறைக்குள்ள இருந்து ஒருத்தர் வெளியே வர்றான். அதாவது என்னது? பிணத்தை அடக்கம் பண்ண போறாங்க. பாறையை தொட்டு அவர் என்ன பண்றாரு? சுகமாக்கி இருக்கிறார். உயிரோட எழுப்பி இருக்கிறார். குருடர்கள் பார்வை அடைஞ்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டோன்னே அவங்களுக்கு என்ன உண்டாது? விசுவாசம் உண்டாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை குறித்து கேள்விப்படணும். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக விசுவாசிகள் ஊழியர்களை குறித்து குறை, இன்றைக்கு நடக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், சில வியாதிகளை குறித்து நல்லா கேள்விப்படுவாங்க. பாத்துறீங்களா? ஜனங்களுக்கு எது பிடிக்கும்னா வியாதியை பத்தி நல்லா பேசினா ஜனங்கள் கேட்பாங்க. அதுக்கப்புறம் நாச மோசங்களை வந்து ஜனங்கள் கேட்பாங்க. அதனாலதான் இந்த நியூஸ்ல பாருங்க, நியூஸ்ல நல்ல செய்தியே சொல்ல மாட்டான். எங்க டைம் பாம்பு வச்சது, எங்க ஆக்சிடென்ட், எங்க கள்ளச்சாராயம் குடிச்சு எத்தனை பேர் சத்தம், இதெல்லாம் ஏன் சொல்றான்? அதைத்தான் மக்கள் விரும்புவோம், கெட்ட செய்தியை விரும்புவோம். ஆனால் பிரியமானவர்களே, கிறிஸ்தவ விசுவாசிகளாக நாம் கெட்ட செய்திகளை கேள்விப்படக்கூடாது. யாரை பத்தி கேள்விப்படணும்? இயேசுவை குறித்து கேள்விப்படணும். இயேசு அற்புதர், இயேசு அதிசயமானவர், இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன், இயேசு தேவனுக்கு சமமானவர், இயேசு அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறவர், இயேசு ஆதியும் அந்தமுமானவர், இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு இயேசுவை குறித்து நாம் கேள்விப்படும் பொழுதுதான் நமக்குள்ள என்ன உண்டாகும்? விசுவாசம் உண்டாகும். அல்லேலூயா. அதனால பாருங்க, இன்றைக்கு சபையில வந்து இயேசுவை விட்டுட்டு மற்ற எல்லா காரியமும் பிரசங்கிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் குறையா சொல்றேன். பழைய ஏற்பாட்டு கதைகளை ஜனங்களுக்கு நல்லா சொல்லி வச்சிருக்கிறான். தாவீது கோலியாத்து கதையில, கோலியாத்து எந்த ஊருக்காரன் அப்படின்னு கேட்கிற ஒருத்தன் சொல்றான், அவன் காத்து ஊரான் அப்படின்றான். கோலியாத்து எந்த ஊருன்றதான் தெரிஞ்சு வச்சிருக்கான். ஆனா இயேசுவை பத்தி தெரியல. ரோமர்ல என்ன சொல்லப்பட்டிருக்குது? இந்த இயேசுவால் நமக்கு எப்படிப்பட்ட ரட்சிப்பு உண்டாயிருக்குது, இயேசு ஏன் மரித்தார், ஏன் அடக்கம் பண்ணப்பட்டார், ஏன் உயிரோடு எழுந்தார், இந்த இயேசுவின் மீது வைக்கிற விசுவாசத்தினால, இந்த இயேசுவினால் உண்டான ரட்சிப்பினால் எனக்கு என்னவெல்லாம் நன்மைகள் உண்டாயிருக்குது தெரியல. ஒரு சகோதரன் சொல்றான், எபேசியர்ன்ற புஸ்தகமே எனக்கு தெரியல பிரதர், ஆனா மத்த எல்லா பழைய ஏற்பாட்டு கதைகள்லாம் தெரியுது. இயேசுவினால உண்டான இந்த ரட்சிப்பினுடைய மேன்மைகள் என்ன, இந்த இயேசு விசுவாசத்தினால எனக்கு எப்படிப்பட்ட ஸ்லாக்கியங்கள், பாக்கியங்கள், ஆசீர்வாதங்கள், மேன்மைகள் என்பதை இன்றைக்கு சபைகள்ல சொல்ல மாட்டேன்றான், மறுக்கிறான். நீங்க ரோமரை படிச்சு பாருங்க. ரோமர் என்ன சொல்லுது? விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். நான் இயேசுவின் மீது விசுவாசம் வச்சதுனால எனக்கு எதிரிலிருந்து விடுதலை உண்டாயிருக்குது. இந்த ரட்சிப்பினால தேவன் எனக்கு என்னவெல்லாம் செஞ்சிருக்கிறார்? பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார், சாபத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார், நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார், மரணத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வரும்போது நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன், நான் மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொள்வேன். இயேசு வரும்போது நான் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு நித்தியமாய் நான் இயேசுவோடு ஜீவிப்பேன். இது எல்லாம் நமக்கு ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இதை நம்ம அறிந்து கொள்ளணும். இதையெல்லாம் யாரால? இயேசுவால் உண்டாயிருக்குது. இயேசுவால் தேவன் நம்மை எல்லா நன்மைகளும் நிரப்பி இருக்கிறார், எல்லா ஆசீர்வாதத்தாலும் நம்ம ஆசீர்வதித்திருக்கிறார், பரிசுத்த ஆவியால் நம்மை முத்திரையிட்டிருக்கிறார், உன்னதங்களிலே நம்மை உட்கார வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் யாரால? இயேசுவால. இயேசுவை குறித்து கேள்விப்பட இன்றைக்கு திருச்சபையில அநேகர் என்ன நினைக்கிறாங்க? இயேசுவை பத்தி தான் தெரியுமே, இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன், இயேசு அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார், அது தெரியும். ஆனா வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம போதிச்சிருக்கிறோமா? பைபிள் கிளாஸ்ல இன்னையிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை போதிக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நிருபங்களை எல்லாம் போதிக்கணும். இயேசுவினுடைய ரட்சிப்பினால் நமக்கு என்னவெல்லாம் உண்டாயிருக்குது என்பதை போதிக்கிறவங்க தான் உண்மையான ஊழியக்காரங்க. இன்றைக்கு அநேகர் நான் உண்மையான ஊழியக்காரன், சத்தியத்தை சத்தியமா பேசுறேன்னு பழைய ஏற்பாட்டு கதைகள் யோனாவை பத்தியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. தானியேல் சிங்க குகையில தூக்கி போட்டாங்க, சாத்ராக் மேசாக்க போட்டாங்க, அங்க
போட்டாங்க, இங்க போட்டாங்க அப்படின்னு. இதெல்லாம் பார்க்கும்போது வேதனையா இருக்கு. இயேசுவை குறித்து பிரசங்கிக்கணும். இயேசுவை குறித்து 52 வாரம் பிரசங்கிக்கணும். ஒவ்வொரு நாளும் இயேசுவை குறித்து தான் பிரசங்கிக்கணும். ஏன்னா நாம யாரு? கிறிஸ்தவர்கள். அப்போஸ்தலர்கள் யாரை குறித்து பிரசங்கித்தாங்க? இயேசுவே தேவன் என்று பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா. மாம்சத்தில் வெளிப்பட்ட அந்த இயேசு யார் என்று இயேசுவை குறித்து தான் பிரசங்கித்தார்கள். பெந்தெகோஸ்தே நாளில் பேதுரு என்ன பிரசங்கித்தார்? இயேசு, இந்த இயேசுவை நீங்கள் சிலுவையிலே ஆணியடித்து கொலை செய்தீர்கள், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். இந்த இயேசுவின் மீது விசுவாசம் வைத்தாதான் உங்களுக்கு ரட்சிப்பு, மீட்பு, மனம் திரும்புதல் அப்படின்னு இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். எனவே பிரியமானவர்களே, நீங்கள் இயேசுவை குறித்து படியுங்கள், இயேசுவை குறித்து கேள்விப்படுங்க, இயேசுவை குறித்த செய்தியை கேள்விப்படுங்க. அன்னைக்கு ஒரு நாள் நான் டிவியில பாக்குறேன் பாருங்க, ஒருத்தர் செய்தி தலைப்பு என்ன அப்படின்னா, 3 விபச்சாரிகளை குறித்து நாம் இன்றைக்கு இந்த ராத்திரி வரையிலே தியானிப்போம். ஒருத்தர் டிவியில காசு கொடுத்து விபச்சாரிகளை குறித்து என்ன பண்ற தியானிக்கிறாராம். பிரியமானவர்களே, விபச்சாரிகளை குறித்து தியானிக்க கூடாது. யாரை குறித்து தியானிக்கிறார்? இயேசுவை குறித்து தியானிக்கணும். அல்லேலூயா. இந்த இயேசு யார், இந்த மகிமையின் கர்த்தர் யார் என்பதை ஜனங்களுக்கு பேச பேசதான் விடுதலை உண்டாகும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எனவே பிரியமானவர்களே, இயேசுவை குறித்து நாம் கேள்விப்படுவது அவசியம். இந்த இயேசுவின் மீது விசுவாசம் வைப்பது அவசியம். ஏனென்றால் இவரால்தான் ரட்சிப்பு. இந்த இயேசுவின் மீது நீங்க விசுவாசம் வச்சால்தான் ரட்சிப்பு. வேற எந்த கடவுளாலும் எந்த மனுஷன் மீது நீங்க விசுவாசம் வச்சாலும் உங்களுக்கு ரட்சிப்பு கிடையாது. மரணத்துக்கு பிறகு நித்திய வாழ்வு கிடையாது. ஏன்னா இயேசு ஒருத்தர் தான் மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர், பாவத்தை ஜெயித்தவர். இயேசு வரப்போகிறார். அவர் வரும்போது இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாக போகிறது. எனவே இந்த இயேசுவின் மீது விசுவாசம் வையுங்கள், இயேசுவை குறித்து கேள்விப்படுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு நித்திய வாழ்வு உண்டாகும். சரி, இப்ப பாருங்க, இந்த 12 வருஷத்துல பெரும்பாலான ஸ்திரீ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, இயேசுடைய அற்புதங்களை எல்லாம் கேள்விப்பட்டு அவங்க ஒரு தீர்மானம் பண்றாங்க. என்ன தீர்மானம் பண்றாங்க? 27வது வசனம் பாருங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. பாருங்க, விசுவாசம் வாயில வெளிப்படும். நல்லா புரிஞ்சுக்கங்க. எனக்குள்ள விசுவாசம் இருக்குதா இல்ல அவிசுவாசம் இருக்குதான்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் பேசுகிற பேச்சு, நான் என்ன பேசுகிறேன், நான் என்ன யோசிக்கிறேன், அதான் விசுவாசம். வேற ஒண்ணும் கிடையாது. விசுவாசம் என்ன மொட்டை அடிச்சுக்கு தெரிகிறதா? விசுவாசம்னா காவி ஊற்றிக்கு தெரிகிறதா? விசுவாச வாழ்க்கைனா வெள்ளையும் சொல்லையும் போட்டுக்கிட்டே இல்ல நகையை கலக்குன்னு அதை கலக்குன்னு அது கிடையாது. நீ என்ன பேசுற, என்ன நம்புற? இந்த இயேசுவை குறித்து விசுவாசம் வச்சிருக்கியா? இயேசுவின் மீது இந்த அம்மாவுக்கு விசுவாசம் வந்தோடனே அவங்க பாருங்க எப்படி மைண்ட் யோசிக்குது பாருங்க. நான் இயேசுவிடத்துல போய் ஆண்டவரே என்னை தொட்டு சுகமாக்குங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த அம்மாவுக்கு ரத்த போக்கு உள்ள ஆட்கள் அந்த காலத்துல 7 நாள் சுத்திகரிக்கப்படணும். அவங்க யாரையும் தொடக்கூடாது, அவங்க வெளியே வரக்கூடாது, வீட்டை விட்டு. அப்படிப்பட்ட யூத கட்டளைகள்லாம் இருந்துச்சு. ஆனா இந்த அம்மா இயேசுவிடத்துல வாய் விட்டு சொல்ல முடியாது, தன்னுடைய வியாதியை, தன்னுடைய பிரச்சனையை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு விசுவாசம் வந்ததுனால இந்த அம்மா சொல்லுது, நான் அவருடைய வஸ்திரத்தை, அவருடைய ட்ரெஸ்ஸை தொட்டா போகும், சொஸ்தமாவே அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க? இயேசுவிடத்துல வர்றாங்க. வந்த உடனே பாருங்க 28 என்ன நடக்குதுன்னா, ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னால அவருடைய வஸ்திரத்தை என்ன பண்ணா? தொட்டால். முதலாவது சொல்றான், ரொம்ப முக்கியம். எல்லாரும் சொல்லுங்க, சொல்றது ரொம்ப முக்கியம். விசுவாச வாழ்க்கையில பேசணும், விசுவாசித்ததை பேசணும். வேதம் சொல்கிறது, நான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். அநேகர் நம்ம என்ன யோசிக்கிறோம் பேசக்கூடாது, நாம என்ன விசுவாசிக்கிறோம் என்பதை பேசணும். நமக்கு என்ன தேவை? இன்றைக்கு என் சூழ்நிலை மாறணும், என் பிரச்சனை மாறணும், என் குடும்ப பிரச்சனை மாறணும், நான் நல்ல வெற்றிகரமா வாழணும்னா கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுப்பார், கர்த்தர் என்னை கீழாக்காமல் மேலாக்குவார், கர்த்தர் என்னை வரவர விருத்தி அடை செய்வார், நான் இன்றைக்கு இருப்பதை பார்க்கும் 1000 மடங்கு விருத்தி அடைவேன், கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் பயப்படேன் அப்படின்னு நாம பேசணும். என்ன நம்முடைய பிரச்சனையே பேசிக்கிட்டு கூடாது, நாம் பழைய காரியங்களையே பேசிக்க கூடாது. அநேக தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த 40 வருஷ ஹிஸ்டரி, 50 வருஷ ஹிஸ்டரியவே பேசுவான். நாவெல்லாம் பாருங்க, அதெல்லாம் பேசுறதே கிடையாது. கெட்ட விஷயங்களை பேசவே கூடாது, நம்முடைய வாழ்க்கையில தோல்வியில பேசக்கூடாது, மரணங்களை பேசக்கூடாது, அவிசுவாசங்களை பேசக்கூடாது. எதை பேசணும்? விசுவாசிக்கிறத பேசணும். தாவீது சொல்கிறான், நான் பயப்படுகிற நாளில் உண்மை நம்புவேன்றார். அல்லேலூயா. எனக்கு பயமான சூழ்நிலை தான், ஆனா நான் உண்மை நம்புவேன் அப்படின்றார். இந்த அம்மா பாருங்க அவங்க பிரச்சனையை கூட சொல்ல, ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட வியாதின்னு கூட வாயில சொல்ல. அந்த யவீர் என்ன சொல்றான்? என் மகன் மரண அவஸ்தைப்படுகிறாள் அப்படின்றத கூட சொல்றான். ஆனா அந்த அம்மா அதை கூட ஸ்டாப் பண்ணிடுச்சு. ஆனா அந்த அம்மாவுக்குள்ள விசுவாசம், இயேசுடைய ஆடையை தொட்டா போதும் எனக்கு சுகமாகும். எப்படிப்பட்ட விசுவாசம் பாருங்க, சொல்லி சொல்றான். அப்ப நாம விசுவாசிக்கிறத பேசணும். ஆபிரகாம் என்ன பேசினாரு?
ஆபிரகாம் வந்து பாருங்க, பிள்ளை இல்லாம இருந்தார். என்ன பேசியிருப்பாரு? பிள்ளை இல்ல அப்படின்றத பேசல. பிள்ளை பெறுவதற்காக ஆபிரகாம் எதை பேசுறான்? நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவேன். அல்லேலூயா. பிள்ளையே இல்ல, ஆனா நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவேன். அவன் பேரே ஆபிரகாம். ஆபிரகாம்னா என்ன அர்த்தம்? நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவேன், நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவேன். இன்னைக்கு பிள்ளை இல்ல, இன்னைக்கு என் சரீரம் செத்து போச்சு, பிள்ளை பிறக்கிறதுக்கு சூழ்நிலையே கிடையாது, சாத்தியமே கிடையாது. ஆனால் நான் சூழ்நிலையை பேச மாட்டேன், நான் பிரச்சனையை பேச மாட்டேன், நான் பலவீனத்தை பேச மாட்டேன். நான் எதை பேசுவேன்? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை பேசுவேன். நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன், நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் என்பதையே பேசினான். அப்ப அதான் விசுவாசம். பவுல் அவனதான் சொல்றார் புதிய ஏற்பாட்டுல, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் விசுவாசிக்கிறத பேசுகிறோம் என்று சொல்கிறார். எனவே பிரியமானவர்களே, உங்கள் உள்ளத்துல வச்சுக்கிடணும். இந்த ஸ்திரியை போல, இந்த எவிரோ போல, எவிரோ வந்து என்ன சொல்கிறார்? என் மகள் மரண அவஸ்தைப்படுகிறார், பிரச்சனை தான். ஆனா நீர் வந்து கைகளை வைத்தால் அவள் பிழைப்பாள். பிழைக்கிறத பத்தி பேசுகிறான். எதிர்காலத்தில் நடக்க போற காரியங்களை பேசுகிறான். அதான் விசுவாசம். இந்த அம்மா, நான் வஸ்திரத்தை தொட்டால் சுகமானேன், சுகத்தை பேசு. அதான் வேதம் சொல்லுது, பலவீனம் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன். பலவீனம் தன்னுடைய பலவீனத்தை பேசக்கூடாது. பலவீனத்தின் மத்தியில கர்த்தர் என்னை பலப்படுத்துவார், கர்த்தருடைய உயிர் திறந்த வல்லமை எனக்குள்ள கிரியை செய்கிறது. நான் பாவத்தை மேற்கொள்ள முடியும், பரிசுத்தமாய் வாழ முடியும், நான் வெற்றிகரமாய் வாழ முடியும். ஏனென்றால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலனை பத்தி பேசணும். ஏன்னா பலவீனத்தின் மத்தியில பலத்தை பேசணும், வியாதியின் மத்தியில சுகத்தை பேசணும். அல்லேலூயா. எனவே பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசத்தை நாம் பேசும்போது நமக்கு சுகம் உண்டாகும், அற்புதம் உண்டாகும். அப்ப இந்த அம்மா வஸ்திரத்தை வந்து தொழுது உடனே பாருங்க, 29வது வசனம், உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிட்டு. விசுவாசம் எவ்வளவு பவர்ஃபுல்லாங்க. நம்முடைய தலைப்பே தான் விசுவாசத்தின் வல்லமை. அந்த அம்மா, நான் இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லி வஸ்திரத்தை தொடுறாங்க. தொட்ட உடனே 12 வருட பிரச்சனை என்னாச்சு? சுகமாயிடுச்சு. அல்லேலூயா. 12 வருஷமா பாடுபட்ட ஒரு பிரச்சனை நின்று போச்சு. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவர் தன் சரீரத்தில் உணர்ந்தார். பாத்தீங்களா? உடனே விசுவாசம் உடனே ரிலீஸ் பண்ணு. ஆண்டவர் அப்படித்தான் கிரியை செய்கிறார். ஆண்டவர் எப்பொழுதும் விசுவாசத்தின் அடிப்படையில தான் கிரியை செய்கிறார். நாம வந்து கண்ணீர் விடுறதுனாலயோ, கவலைப்படுறதுனாலயோ, நாம கஷ்டப்படுறதுனாலயோ ஆண்டவர் கிரியை செய்கிறது இல்லை. இன்றைக்கு நம்ம எல்லாரும் தான் கஷ்டப்படுறோம், எல்லாருக்கும் தான் கண்ணீர் விடுறாங்க. கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் அற்புதம் நடந்துருச்சா, ஆசீர்வாதம் உண்டாயிருச்சா? கிடையாது. ஆண்டவர் எதை பார்க்கிறார்? விசுவாசத்தை பார்ப்பார். நாம வந்து கூக்குரல் விட்டாலும் ஆண்டவர் அதை பார்க்க மாட்டாங்க. அநேகர் வந்து அழுகுறாங்க, ஆனா விசுவாசம் கிடையாது. அழாம என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். வேதம் சொல்லுது, ஒன்றுக்கு கவலைப்படாமல் என்ன பண்ணு? விசுவாசி. எப்பொழுதும் ஜெபம் பண்ணு அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. எனவே பிரியமானவர்களே, விசுவாசிக்கும் போது நிச்சயமா அந்த விசுவாசம் நமக்கு சுகத்தை கொண்டு வரும், நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றும், நம்முடைய பிரச்சனைகளை மாற்றும், நமக்கு பலத்தை தரும், நமக்கு நீடிய வாழ்வை தரும், அற்புதங்களை உண்டாகும். இந்த பாருங்க, அந்த அம்மா தொட்ட உடனே அப்படியே ஆரோக்கியம் அடைந்து தன்னுடைய சரீரத்தில் ஆரோக்கியம் அடைந்ததை உணர்ந்தாள். 30 பாருங்க, உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என்ன சொல்றாரு? என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்கிறார். இயேசுக்கு தெரியாதுன்னு கிடையாது. இயேசு வந்து உடனே அவர் சரீரத்திலிருந்து வல்லமை போயிருக்குது, இந்த அம்மா வந்து விசுவாசத்தோடு தொட்டிருக்குது, எல்லாம் தெரியும். தெரிஞ்சிருந்தோம் அந்த அம்மா இப்ப முன்னாடி வந்து எல்லாருக்கும் சாட்சி சொல்ல தேவன் விரும்புகிறார். அதனாலதான் அவர் சொல்றார், என் வஸ்திரங்களை தொட்டது யார்? உடனே இயேசுக்கு தெரியலையோ? அப்படி கிடையாது. இயேசு எல்லாவற்றையும் தெரிந்தவர். அவர் உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்பதாகவே இருந்தவர், வானங்களை உண்டாக்கினவர், பூமியை உண்டாக்கினவர். அவர் அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறவர், அவர் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறார். 2000 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதெல்லாம் இயேசுக்கு தெரியும். அப்படிப்பட்ட இயேசு அவர் சொல்றார், என் வஸ்திரங்களை தொட்டது யார் அப்படின்றார். உடனே பாருங்க 31, அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, சீசர்களுக்கு புரியல. அவங்க என்ன சொல்றாங்க? திரளான ஜனங்கள் உண்மை நெருக்கி கொண்டிருக்கிறது நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். அவர்கள் என்ன நினைச்சாங்க? இயேசுக்கு விஷயம் தெரியல போல. ஆண்டவரே, இவ்வளவு ஆயிரக்கணக்கான ஜனம் தொட்டுக்கிட்டு இருக்குது, உண்மை நெருக்கிக்கிட்டு இருக்குது, என்னை தொட்டது யாருன்னு கேட்டா இது எப்படி ஆண்டவரே அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. உடனே 32 பாருங்க, இதை செய்தவரை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்க்கிறார். பார்த்த உடனே 33ல, தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவர் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னான். நான் எப்படி இயேசுவை குறித்து கேள்விப்பட்டேன், எதுக்காக இயேசுவிடத்துல வந்தேன், நான் என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது, இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டா நான் சுகமானேன்னு சொல்லி வந்தேன் ஆண்டவரே, அப்படியே உங்களுக்கு பின்பதாக வந்து உங்களுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டேன், உடனே உங்களுடைய இடத்துல இருந்து வல்லமை வந்து நான் சுகமானேன், நான் உணர்ந்தேன் அப்படின்னு எல்லாவற்றையும் உண்மையை சொல்றாரு. உடனே இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு திட்டல, இயேசு சபிக்கல, இயேசு டென்ஷன் ஆகல. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு
அல்லேலூயா. வேதனை நீங்கி சுகமாயிரு. எல்லாத்துக்கும் சுகமாயிரு. எப்படி இயேசு சொல்றாரு பாருங்க. அப்ப இயேசு நாம எல்லாம் வேதனை நீங்கி சுகமாய் இருப்பதை விரும்புகிறார். அல்லேலூயா. நாம சுகவீனமாய் இருப்பதை விரும்பல, நாம வேதனையாய் இருப்பதை தேவன் ஒருபோதும் விரும்புகிற. சுகமாயிரு. அப்ப தேவனுடைய சித்தம் என்ன? இதுதான் தேவனுடைய சித்தம். எல்லாரும் எப்படி இருக்கணும்? சுகமா இருக்கணும், வேதனை நீங்கி இருக்கணும். அதுக்காக தான் கல்வாரி சிலுவையில வந்தார். அதுக்காக தான் ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் சொல்லப்பட்டிருக்கு. பாவம் நீங்கி நாம் வேதனை நீங்கி சுகமாயிருப்பதை தான் தேவன் விரும்புகிறார். பாருங்க, வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, இந்த 34வது வசனம் மார்க் 5:34 இயேசு அந்த மகளை பார்த்து பாருங்க, இந்த அம்மா பெரும்பாலுள்ள ஸ்திரீ, அவங்க அதாவது அசுத்தமானவர்கள். அந்த அப்படிப்பட்ட வியாதி இருந்தா யாரையும் அந்த அம்மா வெளியவே வரக்கூடாது. அதான் யூதனுடைய சட்டம், மோசையினுடைய கட்டளை. ஆனா இந்த அம்மா வெளியே வந்தது மாத்திரமல்ல, இயேசுவை தொற்றுக்குது. அது பெரிய தப்பு. என்னன்னா, இந்த மாதிரி வியாதி உள்ளவர்கள் அடுத்தவங்களை தொட்டாலே அவங்களுக்கு தீட்டு வந்துடும், அவங்க சுத்தமாகணும். அப்படி மோசையினுடைய சட்டத்திட்டங்களா இருந்துச்சு. ஆனா இயேசு இந்த அம்மா தொட்டதை பார்த்து அவர் வருத்தப்படல, வேதனைப்படல. அவர் என்ன பண்றாரு? மகளே என்றார். பைபிள்ல முதலாவது இந்த ஸ்திரீயத்தான் இயேசு தன்னுடைய வாயிலிருந்து மகளே, டாக்டர் அப்படின்றார். ஏன்னா அந்த அம்மாவுடைய விசுவாசம். மகளே, விசுவாசம் உன்னை ரட்சித்தது. விசுவாசம் ரட்சித்தது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் பாரம்பரியத்தை பிடிச்சுக்கிறாங்க. அவங்க நான் நகை போடாதவங்களாக்கும், நான் ஒயிட்டு போடுறவங்களாக்கும், நாங்க நகை போடாத கிறிஸ்தவர்கள், நாங்க வெள்ளை அங்கி போடுகிற கிறிஸ்தவர்கள். அதையெல்லாம் இயேசு பார்க்கணும். இந்த அம்மா வெள்ளை அங்கி போட்டிருந்ததா? இந்த அம்மா நகை போட்ட அம்மாவா? நகை போடாத அம்மாவா? இது எந்த டினாமினேஷன் சேர்ந்த? அதெல்லாம் தேவையே கிடையாது. இயேசுவின் மீது விசுவாசம் வச்சியா? அதான் விஷயம். இயேசு சொல்றார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அதாங்க முக்கியம். பரலோகத்துக்கு நம்ம போறதுக்கு எது முக்கியம்? விசுவாசம் தான் முக்கியம். நீ என்ன பூமியில நீ ஒண்ணு இல்லாம வாழ்ந்தியா? அதை பார்க்க மாட்டார் ஆண்டவர். நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் தரித்திரமா வாழ்ந்தேன், இயேசுவுக்கு தரித்திரமா பிடிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறான். அப்படிலாம் இல்லை. இந்த பூமியில தேவனால் அழைக்கப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லாரும் எப்படிதான் வாழ்ந்துருக்காங்க? நல்லா ஐஸ்வர்யமா தான் வாழ்ந்துருக்காங்க. அல்லேலூயா. எல்லாம் அவர்கள் நன்மையினால நிரப்பப்பட்டிருக்காங்க. ஆபிரகாம் சீமானா இருந்தான், ஈசாக்கு 100 மடங்கு பலனடைஞ்சான், யாக்கோபு 2 பரிவாரங்கள் அடைந்தான், தாவீது ஆடுகளுக்கு பின்னாடி போனவன், பெரிய தேசத்துக்கு அதிபதியானா, யோசேப்பு படுகொலையில தூக்கி போட்டாங்க, சிறைச்சாலைக்கு போனான், அவனை எகிப்துக்கு அதிகாரி ஆக்கினான். நீதிமான் திருப்தியா புசிக்கிறான் சொல்லுது. கர்த்தரை நம்புகிறவங்க செழிப்பான்னு சொல்லப்பட்டது. நீ கீழாகாமல் மேலாவான்னு சொல்லப்பட்டது. பூமியில சகல ஜாதிகளிலும் உன்னை நான் மேன்மையா வைப்பேன் இருக்குது. எனவே பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம எப்படி தரித்து ஆண்டவருக்கு நம்ம ஹெல்ப் பண்றது இல்ல, ஆண்டவர் மீது வைக்கிற விசுவாசம் தான். என் தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர், எனக்கு ஒரு குறைவும் கிடையாது. பவுலே சொல்லுகிறார், பவுல் சிறைச்சாலையில் சொல்றார், தேவன் உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து மகிமையிலே நிறைவாக்குவார். நீங்க குறைவா இருப்பதை தேவன் விரும்பல, நீங்க நிறைவா இருக்கணும், நீங்க சம்பூர்ணமா இருக்கணும், நீங்க திருப்தியா இருக்கணும். அதைத்தான் வேதம் சொல்லுது. நீ இயேசுவே என்ன சொல்ற? உன் வேதனை நீங்கி சமாதானத்தோட போய் சுகமாயிரு, வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அப்ப பிரியமானவர்களே, நாம் இயேசுவின் மீது விசுவாசம் வைக்கும் போது நம்முடைய வேதனைகள் நீங்குகிறது, நமக்கு சமாதானம் உண்டாகிறது, நாம சுகமாயிருக்க முடியும். நீங்கள் எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் இயேசுவின் மீது விசுவாசம் வைக்கும் போது வேதனை நீங்கி நீங்கள் சுகமாயிருக்க முடியும். ஏனென்றால் இயேசு மரித்தோரை எழுப்புகிற தேவன். அல்லேலூயா. எசேக்கியா தீர்க்கதரிசன புத்தகத்தை நம்ம வாசிக்கிறோம். அதாவது உலர்ந்த எலும்புகள் உணர்வடையுது. அப்படிப்பட்ட தேவன் அவர் அந்த நேரத்துல தான் சொல்றார். எசேக்கியா 37 கடைசியா புடிச்சு பாருங்க, கல்லறைக்குள்ள இருக்கிற ஆளை, பிரேத கல்லறைகளை திறந்து நான் உன்னை உயிரோட எழுப்புவேன் அப்படின்றார். ஏன்னா நான் சொன்ன வாக்குத்தத்தத்தை உனக்கு நிறைவேற்றுவேன். நீ செத்தாலும் நான் உனக்கு வாக்கு பண்ணியிருந்தா அதை நிறைவேற்றாம விட மாட்டேன். ஒருவேளை நீ கல்லறைக்கு போனா கூட கல்லறையை திறந்து, பிரேத கல்லறையை திறந்து உனக்கு உயிரை கொடுத்து, உனக்கு எலும்புகளை எல்லாம் மாம்சமா மாற்றி உனக்கு ஜீவனை கொடுத்து நான் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேறும் வரைக்கும் உன்னை விட மாட்டேன் அப்படின்றார். அப்படிப்பட்ட உண்மையுள்ள தேவன். எசேக்கியேல் 37 சாராம்சமே அதுதான். தேவன் மரித்தோரை எழுப்புகிற தேவன், தேவன் உண்மையுள்ளவர், தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன். ஏன்னா அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு நம்பிக்கையே இல்லாம இருந்தான். என்னத்த தேவன் இவர் என்ன செஞ்சாரு, என் வாழ்க்கையோட பிரச்சனையா இருக்குது, போராட்டமா இருக்குது, அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தான். அதனாலதான் அவங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக அந்த தரிசனத்தை கொடுத்தார். இங்கு இயேசு நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்காக அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன். எனவே பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் இயேசு மீது விசுவாசம் வைக்கும் போது சமாதானம் உண்டாகும், வேதனை நீக்கும், சுகம் உண்டாகும். இப்ப பாருங்க, இதெல்லாம் நடந்துருக்கு. இதெல்லாம் பக்கத்துல இருந்து எதிரி என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. எப்படி இருக்கும் பாருங்க. இவர் எதிரி எதுக்காக இருந்தாரு? நீங்க எதிரி எதுக்காக இருந்தாரு? தன் மகள்
சுகமடையினா மன அவஸ்தப்படுகிறாரு. இயேசுவை பார்க்கறதே பெரிய விஷயம். அவ்வளவு கூட்டத்துக்குள்ள இருக்கிறாரு. இயேசுவிடத்துல வந்து பாதத்துல விழுந்து, ஆண்டவரே நீர் வந்து கைகளை வைத்தால் என் மகள் பிழைப்பாள் அப்படின்னு சொன்ன உடனே இயேசு வேகமா வரும்போது இந்த சம்பவம் நடக்குது. 12 வருஷத்துல பெரும்பாலுள்ள ஸ்திரீ வந்து இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு சுகமாயி இயேசு வேற கேட்கிறார், யார் என்னை தொட்டது என்றார். அதுக்கு சீசர் என்ன சொல்றான், விளக்கம் கொடுக்குறான். இவ்வளவு பேர் வர்றாங்களே, இவ்வளவு சம கூட்டத்துல உங்களை யார் தொட்டதுன்னா இது என்ன இப்படி எல்லாம் கேட்கிறீங்களே அப்படின்னு கேட்கிறான். உடனே இல்ல, என்னுடைய வஸ்திரத்தை தொட்டு யாரும் சுகம் பெற்றிருக்கிறாங்க. உடனே இந்த அம்மா வந்து உண்மையெல்லாம் என்ன பண்ணிருக்கிறான் சொல்லி இருக்கிறான். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவர் எப்படி பொறுமையா இருக்கிறாங்க. விசுவாசம் எப்படி இருக்கும், பொறுமையா இருக்கும். இல்லையா, என்ன நடந்தாலும் பொறுமையா இருக்கும். அப்ப இதெல்லாம் கேட்டுக்கிட்டு பொறுமையா இருக்கிறார். பொறுமையா இருந்து இப்ப பாருங்க என்ன நடக்குதுன்னா 35 மார்க் 5:35 அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு பேசிக்கிட்டு தான் இருக்கிறார். ஜெப ஆலய தலைவருடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உங்களுடைய குமாரத்தை மறித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். இதெல்லாம் இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் இயேசுக்கு தெரியாது இல்லை, இயேசுக்கு எல்லாம் தெரியும். என்னென்னலாம் நடக்குது, என்ன நடக்க போகுது, என்ன நடந்தது எல்லாம் தெரியும். ஆனாலும் அவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். டிலே பண்ற மாதிரி இருக்குது, பதில் கிடைக்காத மாதிரி இருக்குது. அவன் எவ்வளவு ஒரே கன்ஃபியூஷன்ல இருக்கிறான். அப்பொழுது திடீர்னு வேலைக்காரர் வந்து சொல்றாங்க ஜெபாலய தலைவன் பார்த்து, இனி நீ போதகரை வருத்தப்படுத்தாத, ஏன்னா உன் மகள் மரித்து போனால் ஒரு பெரிய துர்ச்செய்தி உண்டாகும், உனக்கு அவ்வளவுதான், இனி நீ வேஸ்ட், இனி நீ போதகரை வருத்தப்படுத்தாத, ஏன்னா உன் மகள் மரித்து போயிட்டா. அவ கொஞ்சம் போராடிக்கிட்டு இருந்தா மரணத்துக்கு. அதனால நீ வந்து இயேசுவை பார்க்க வந்த, இயேசு வந்து கை வச்சா சுகமாவான்னு நீ வந்து விசுவாசத்தோடு வந்த. ஆனா இனி இயேசுவ வந்து நம்ப வாய்ப்பே தேவையே இல்லை, ஏன்னா உன் மகன் செத்துட்டா, உன் மகன் முடிஞ்சுட்டு கதை, உன் விசுவாசம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துர்ச்செய்தியை சொல்றாங்க. இதை கேட்ட உடனே கவலை வருமா வராதா, கண்ணீர் வருமா வராதா? இருந்த கொஞ்சம் விசுவாசம் அவருக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். உன் மகன் மறிச்சிட்டா, செத்துட்டா அப்படின்றாங்க. ஆனா உடனே பாருங்க 36 அவர் சொன்ன வார்த்தை இயேசு கேட்ட உடனே அப்பொழுதுதான் சொல்றார், ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக. ஹல்லேலூயா. அவன் ஏன் பயப்படாதே, ஐயோ என் மகன் செத்துட்டாளா அப்படி சொல்லிடாத, செத்தாலும் பரவாயில்லை, நான் கூட இருக்கிறேன், நீ சொன்னபடியே நான் உயிரோட எழுப்புவேன், நான் மரணத்தை ஜெயித்தவர், என் மரணத்தின் மீது எனக்கு அதிகாரம் இருக்குது, நீ பயப்படாத அப்படின்றார் இயேசு. பாருங்க என்ன ஒரு விசுவாசம், அவருக்குள்ள விசுவாசத்தை பாருங்க. கெட்ட செய்தியை வந்து சொல்றாங்க, இவன் அழுதுருவான், இவன் புறப்பிடுவான், இவன் விசுவாசத்திலிருந்து பின்வாங்கிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது, பயந்துடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்றாரு, உற்சாகப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். எதிர்வே நீ என்கிட்ட வரும்போது என்ன சொன்ன, நீ வந்து கை வைத்தால் என் மகள் பிழைப்பான்னு சொன்னீங்க, அதே விசுவாசத்தோடு இரு, ஏன்னா நீ சொன்னபடியே நான் என்ன பண்ணுவேன், உயிரை கொடுப்பேன், கவலைப்படாத, நான் கூட இருக்கிறேன், பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு அப்படின்னு சொல்றார். சொல்லி இப்ப இயேசு என்ன பண்றாரு, 37 பேதுருவையும் யாக்கோபையும் சகோதரன் யோவானையும் தவிர வேற எதுவும் நம்மோட கூட வருவதற்கு இடம் கொடுக்கல. வேற யாரும் வேணாம். யாக்கோபின் சகோதரன் யோவான் அவங்க மட்டும் வாங்க, பேதுரு வாங்க, 3 பேர் மட்டும் வாங்க. ஏன்னா மற்றெல்லாம் அவிசுவாசமா இருந்திருப்பாங்க போல. மற்றெல்லாம் ஆமா இனி போய் என்ன ஆக போகுது, இனி ஜெபிச்சு என்ன ஆக போகுது, இனி இயேசுக்கு முன்னாடி போய் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. 3 பேர் மட்டும் வாங்க கூட்டிட்டு ஜெபாலய தலைவன் வீட்டுக்கு போறார். 38வது வசனத்துல ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு, ஒரு வீட்டுல செத்தா என்ன பண்ணுவாங்க, எல்லாம் புலம்புவான். சொந்தக்காரர்கள் இவன் நல்லது பண்ணியிருப்பான், இவன் எல்லாருக்கும் கொடுத்திருப்பான், பெரிய பணக்காரன், ஜெபாலய தலைவன், சொந்த பந்தங்கள், அக்கா தங்கச்சி மாமா எல்லாம் வந்து அழுதுகிட்டு இருக்கிறான். ஏன்னா அந்த 12 வயசு பிள்ளை, 12 வயசு பிள்ளை இப்படி மறிச்சு போனா எல்லாருக்கும் துக்கம் தாங்க முடியல, அழுதுகிட்டு இருக்கான். உள்ளே பிரவேசித்து இயேசு உள்ளே போய் என்ன சொல்றாரு, நீங்க சந்தடி பண்ணி அழுகிறது என்ன, அழுகிறத தேவன் விரும்புறதே இல்லை பாருங்க, பிள்ளை மறிக்கவில்லை, நித்திரையாக இருக்கிறான் அப்படின்றார். அழாதேன்றார். ஏசு அழுகிறத விரும்புறதே இல்லை பாருங்க, புறப்படுறத விரும்புறதே கிடையாது. தேவையில்லாம பிரச்சனையை பேசுறத விரும்ப, அழாத எதுக்கு, நான் வந்திருக்கிறேன்ல, நான் மரித்தோர்களுக்கு உயிரோட எழுப்புறேன்ல, நீ வந்து பிரச்சனையை பார்த்து அழாத அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்றாரு, பிள்ளை மறிக்கவில்லை, நித்திரையா இருக்கா, பிள்ளை தூங்கிட்டு தான் இருக்கிறா அப்படின்னு. அதுக்கு பாருங்க, அழுதுகிட்டு இருந்தாலும் என்ன பண்றாங்களா, அதற்காக அவரை பார்த்து எல்லாரும் நகைக்கிறாங்க. பாத்தீங்களா, சிரிக்க ஜோக் ஆயிடுச்சு. இப்படித்தான் பாருங்க, நான் ஒரு டயத்துல ஃபியூனரல் சர்வீஸ்ல பேசிக்கிட்டு இருந்தேன். ஃபியூனரல் சர்வீஸ்ல எல்லாருமே அழுதுகிட்டு இருப்பாங்க, சோகமா இருப்பாங்க. பேசுகிற ஆட்கள் சாட்சி சொன்னாலும் சரி, பாட்டு பாடினாலும் சரி, எல்லாருமே துக்கமாக தான் இது பண்ணிட்டு இருப்பாங்க. நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஃப்ளோல என்ன சொல்லிட்டேன், அந்த சார் ஒருத்தர் வாத்தியாருடைய மனைவி, அந்த அம்மா அவங்க மறிச்சுட்டாங்க. அப்ப பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த சாரை பார்த்து சொன்னேன், சார் நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க, என்ன பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்னு. உங்களை காட்டிலும் உங்க மனைவி அநேகரை
கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற லேடிஸ் எல்லாம் சிரிச்சுட்டாங்க. என்ன நினைச்சாங்க, எல்லாம் அழுது சோகமா இருந்தவங்க அவங்க எல்லாம் சிரிச்சுட்டாங்க. ஏன்னா இவரை காட்டலாம் அந்த அம்மா மரிச்சு போன அம்மா இயேசுவை பற்றி அநேகருக்கு சொல்லி அநேக ரட்சிப்புகள் நடத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நகைச்சிட்டாங்க. சரி, அது போல பாருங்க, இயேசு சொன்னதை கேட்டு எல்லாம் அழுதுகிட்டு இருந்தாங்க. இல்லம்மா நீங்க அழ வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அந்த பிள்ளை மறிக்கல, தூங்கிக்கிட்டு இருக்கிறா, அவர் நித்திரையா இருக்கிறார். எல்லாம் கேட்டதுன்னு சிரிச்சுட்டாங்க. சிரிச்சுட்டு பாருங்க, எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயும் தம்மோடைய வந்திருந்தவன் அழைத்துக் கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து இயேசு என்ன சொல்றாரு 41, பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறுவனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமா. பாருங்க, இயேசு போய் அங்க வருத்தப்படல, வேதனைப்படல, ஐயோ மறிச்சு போயிட்டாலே இனி உயிரோட வருவாளா என்ன, அதை பத்தி எதுவுமே கவலைப்படல. என்கிட்ட வந்து நீ என்ன ஜெபிச்ச, நான் கைய வச்சா என் மகள் பிழைப்பான்னு நீ சொன்னீல, அதேபடி நடக்கட்டும், நீ சொன்ன வார்த்தையின்படியே நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கைய பிடிக்கிறாரு, தலித்தாகுமின்னு சொல்றாரு. உடனே அந்த பெண் என்ன பண்ணாலாம், எழுந்தாள். 42 பார். உடனே சிறுவன் எழுந்து நடந்தா. எழுந்து உட்கார கூட இல்ல, ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கண்ணை பார்த்து நான் எங்க இருக்கிறேன், என்ன ஏன் எழுந்துட்டு இருக்கீங்க அப்படிலாம் சொல்ல. இயேசு தொட்டு தலித்தாகுமி சிறுவனை எழுந்துருன உடனே அந்த பெண் எழுந்து அவமாடி நடக்க ஆரம்பிச்சிருக்கிறார். பாருங்க, தேவனுடைய வல்லமை எப்படி வெளிப்பட்டு பாருங்க. உடனே ஆக்டிவேட் ஆயிட்டா, நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாயிருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். பாத்தீங்களா, பிரமிக்க வைக்கணும். நாம் விசுவாசித்து மற்றவர்களை என்ன பண்ணணும், பிரமிக்க வைக்கணும். இந்த எவரி விசுவாசான் இயேசுவிடத்துல தேடி வந்தான். இயேசுவிடத்துல வந்து ஒரு விண்ணப்பம் பண்ணா, ஆண்டவரே நீ வந்து என் மகளை தொட்டு நீ சுகமாக்க முடியும், நீ வந்து கையில வைத்தால் என் மகள் பிழைப்பான்னு சொன்னான். அவன் வரும்போது, இயேசு வரும்போது 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ டிலே பண்றாங்க. அங்க சில சம்பவங்கள் நடக்குது. ஆனாலும் அவன் பொறுமையோடு இருக்கிறான். ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில வேலைக்காரன் வந்து என்ன சொல்றான், இனிமே இயேசுவை வந்து தொந்தரவு படுத்தாதீங்க, ஏன்னா ஒரு மகள் மறித்து விட்டார் அப்படின்னு துர்ச்செய்தியை சொல்றான். சூழ்நிலை மாறும். ஆனாலும் இயேசு என்ன சொன்னாரு, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயின்னு சொன்ன உடனே பாருங்க, இயேசுவின் மீது கடைசி வரைக்கும் விசுவாசம் வச்சிருந்தான். விசுவாசம் வச்சதுனால இயேசு வந்தாரு. பிள்ளையை தொட்டு எழுந்துருன்னு பிள்ளை எழுந்து நடக்க ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்து எல்லாரும் என்ன ஆனாங்க, ஆச்சரியப்பட்டார்கள். ஆச்சரியப்பட்டு பிரமிச்சாங்க. என்னையா செத்து போச்சுன்னு நினைச்சு நம்ம புலம்பிக்கிட்டு இருக்கிறோம், அழுதுகிட்டு இருக்கிறோம், கதை முடிஞ்சிச்சு, கேஸ் அவ்வளவுதான், இனி இந்த மகள் உயிரோடு வரவே மாட்டான், கல்லறைக்கு ஆயத்தப்படுத்துங்க, ஃபியூனரல் சர்வீஸ் ரெடி பண்ணுங்கன்னு எல்லாம் சொல்லியாச்சு. ஆனா அந்த இயேசு என்ன பண்ணாரு, உயிரோட எழுப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்றாங்க, ஆச்சரியப்படுறாங்க. அப்ப பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் இருதயத்துல வச்சுக்கணும் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இனி ஒரு காரியம் ஒரு நன்மை நடக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, என் வாழ்க்கையில அற்புதம் நடக்க ஒண்ணுமே கிடையாது, ஆசீர்வாதம் உண்டாக வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நினைக்கவே கூடாது. ஏன்னா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென். நீ விசுவாசித்தான் தேவனுடைய மகிமையை காண்பார். விசுவாசம் தான் ஊழியர்களுடைய வாழ்க்கையில நல்லா விசுவாசம் தான். இப்ப நான் ஏன் இவ்வளவுதான் பேசுறேன், விசுவாசம் தான். விசுவாசம் ஊழியம் டெவலப் ஆகும், ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும், ஜனங்கள் எத்திசையிலிருந்து வருவார்கள். இன்னைக்கு ஒரு வேலை இப்படி இருக்கலாம், ஆனா சூழ்நிலைகள் மாறும். அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் தேவன் பயன்படுத்துவார் என்கிற விசுவாசத்தினால நான் பேசுகிறேன். எனவே பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில பார்க்கிற காரியங்களை பெருசாவே நினைக்க கூடாது, தேவனை பெருசாக நினைக்கணும். என் தேவன் பெரியவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு விசுவாசிக்கும் போது பிரமிக்கத்தக்க ஆச்சரியமான காரியம் உங்க வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா. அற்புதங்கள் உண்டாகும். கூட இருக்கிறவங்க எல்லாம் பிரமிக்கணும். என்ன இவரா இப்படி ஆயிட்டாரு, இவருக்காக இவ்வளவு பெரிய அற்புதம், இவருக்காக இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், இவருக்காக இவ்வளவு பெரிய நல்வாழ்வு, இவர் பலவீனமா இருந்தாரே இவருக்கு அவ்வளவு பலமா இருக்கிறார், ஜோரா இருக்கிறார், நல்லா செல்வாக்கா இருக்கிறார், அன்னைக்கு பார்த்தா இவரா இப்படி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், ஆச்சரியப்படணும். அதுக்குத்தான் நாம கர்த்தரை ஆராதிக்கணும், அதுக்குத்தான் தேடி வரணும். விசுவாசத்தால நீதிமான் பிழைப்பான், நிச்சயமா நான் ஜெயிப்பேன், வெற்றி பெறுவேன், நான் இப்படியே இருக்க மாட்டேன், ஆச்சரியமான காரியங்கள் உண்டாகும். யோபு சொல்றாரு பாருங்க, தேவன் எப்படிப்பட்டவராம், தேவன் அதிசயமான காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. தேவன் எப்படிப்பட்ட காரியங்களை செய்வாராம், பிரமிக்கத்தக்க காரியங்களை செய்கிறார். அவரு வந்து செய்யல, எப்படி செய்வாரு, பிரமிக்கத்தக்க காரியங்களை செய்வார். அதெல்லாம் விசுவாசிச்சார். அதனாலதான் பாருங்க எல்லாம் கைவிட்டுட்டான். யோபு வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இவன் வியாதிப்பட்டான், இவன் ஒண்ணும் இல்ல, இவன் ஒரு காலத்துல நல்லா இருந்தான், ஒரு காலத்துல செல்வாக்கா இருந்தான், இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம ஓட்டாண்டியா போயிட்டான், நடுத்தரவுல இருக்கிறான், இவன் கூட யாரும் இல்ல அப்படின்னு சொல்லி ஊரே சொல்லிட்டு இருந்தான். ஆனா அவர் வாழ்க்கை அப்படியே முடியல. வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய சிலைகளுக்காக வேண்டிக் கொண்ட உடனே யோபுவினுடைய முன்னிலைமையை பார்க்கிற பின்னிலைமை
ஆசீர்வாதமாய் இருந்தது. அல்லேலூயா. எனவே பிரியமானவர்களே, தேவன் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுவார், நம்முடைய பிரச்சனைகளை மாற்றுவார். நமக்கு பெரிய காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார். எனவே சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க, நம்பிக்கையோடு இருங்க. என் வாழ்க்கையில கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை செய்வார், பிரமிப்பான காரியங்களை செய்வார். என் ஊழியத்துல பிரமிப்பான காரியங்களை செய்வார், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரமிப்பான காரியங்களை செய்வார். ஏனென்றால் என் தேவன் பெரியவர், அவர் அதிசயமான காரியங்களை செய்கிறவர், அவர் அதிசயமானவர் என்கிற விசுவாசத்தோடு வாழும்போது நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆச்சரியமான காரியங்கள் உண்டாகும், என்ன அனுகூலம் உண்டாகும். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். எனவே பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாரும் விழுந்து கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஜெபத்தோடு நாம் இந்த ஆராதனையை செய்வோம். ஹல்லேலூயா. இந்த யவீரினுடைய விசுவாசம், இந்த 12 வருட பெரும்பாலுள்ள ஸ்திரீனுடைய விசுவாசத்தை மனதில் அப்படியே நினைப்பூட்டணும், மனதில் பேசணும். யவீர் பேசுனது போலதான் பேசணும். நீர் கைகளை வைத்தால் என் மகள் தொலைத்தால் பிழைப்பை பேசணும். மரணத்தின் பிடியில பலவீனத்தின் மத்தியில பிழைப்பை பேசணும், வாழ்வை பேசணும். அப்பொழுதுதான் வாழ்வு உண்டாகும். ஏன்னா வேதம் சொல்லுது, விசுவாசத்தினாலே பிழைப்பாய் அப்படின்னு சொல்லப்பட்டது. விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டது. முடியாது, இது ஆகாது, இது நடக்காது, வாய்ப்பே இல்லை, இது நடக்க வாய்ப்பே இல்லை, இனி அவ்வளவுதான். அது அந்த வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள், இதெல்லாம் பேசவே கூடாது. எல்லாம் கூடும், நடக்கும், எனக்கு வழி பிறக்கும், கர்த்தர் பெரிய வேலைகளை செய்வார், நான் இப்படியே இருக்க மாட்டேன், கர்த்தர் எனக்குள்ள இருந்து கிரியை செய்து கொண்டே இருக்கிறார், நற்கிரிகளை செய்து கொண்டே இருக்கிறார், என்னை கைவிட மாட்டார், அவர் உண்மை இல்லவர், அவர் மாறாதவர், அவர் சொன்னதை செய்வார். இதைத்தான் நீங்கள் பேச வேண்டும், இப்படித்தான் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் போது ஆச்சரியமான காரியங்கள் உண்டாகும். என்ன கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிப்போம். நீங்கள் அன்பும் இறக்கும் ஆக்கிரமிப்புடன் ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளையில கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசினதற்காக நீ துதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய விசுவாசத்தை நீ உற்சாகப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய நம்பிக்கையை நீ கட்டி எழுப்பினதற்காக ஸ்தோத்திரம். நம்புகிறதுக்கு எதுவுமே இல்லாத போது ஆபிரகாம் நம்பிக்கையோடு இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறதை கர்த்தாவே, உடைய வாக்குத்தத்தத்தையே நம்பிக்கொண்டிருந்தானே, உடைய வாக்குத்தத்தையே பேசினானே. இந்த யவீரு தன்னுடைய மகள் மரண அவஸ்தைப்படுகிற பொழுது நீர் என் மகளை தொட்டால் அவள் பிழைப்பாள் என்று சொன்னானே. அந்த 12 வருட பெரும்பாலுள்ள ஸ்திரீ தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் செலவழித்து பல வைத்தியங்களை பார்த்து சற்றாயினும் குணமாக போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகமாவேன் என்று சொன்னாலே, அதுபோல கர்த்தாவை நாங்கள் விசுவாசிக்கிற காரியங்களையே பேச கிருபைதான் ஆண்டவரே. பிரச்சனைகளை பேச வேண்டாம், பலவீனங்களை பேச வேண்டாம், பாவத்தை பேச வேண்டாம், அடுத்தவர்களுடைய குற்றங்களை பேச வேண்டாம், அடுத்தவர்களுக்கு பற்றிய காரியங்களை பேசாமல் நாங்கள் என்ன விசுவாசிக்கிறோம், எங்களுக்கு என்ன தேவை, எங்களுக்கு என்ன நடக்க வேண்டும், தேவன் எனக்கு எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட வாழ்க்கையை தேவன் எனக்கு கொடுக்க வேண்டும், தேவன் எனக்கு எப்படி வாக்கு பண்ணி இருக்கிறார் என்பதை பேசி ஜெபித்து எங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பிரமிக்கத்தக்க காரியங்கள் உண்டாகட்டும், அதிசயமான காரியங்கள் உண்டாகட்டும் அப்பா. கர்த்தர் இதுவரை ஆண்டவரை மனசு யோசிக்க முடியாத பெரிய காரியங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரை. செங்கடலை திறந்த தேவன், வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்த தேவன், கற்பனையை திறந்து தண்ணீரை கொடுத்த தேவன், மேக அக்னியினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் நீ வழி நடத்தின தேவன் அப்பா. நீர் ஆண்டவரே வழியே இல்லாத நேரத்துல வழியை திறக்கிற தேவன் அப்பா. செங்கடலை பிளக்கிற தேவன், கண்மலையை திறந்து தண்ணீரை கொடுக்கிற தேவன், வானத்திலிருந்து மன்னாவை கொடுக்கிற தேவன். ஆண்டவரே ஆச்சரியமான காரியங்களை செய்யுங்கப்பா. அனுகூலம் உண்டாகட்டும் ஆண்டவரே, விடுதலை உண்டாகட்டும், ரட்சிப்பு உண்டாகட்டும், மீட்பு உண்டாகட்டும், உடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், வெற்றி உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் வாயின் வார்த்தையின்படியே நீ செய்ய வல்லவராய் இருக்கிறீரப்பா. எங்களிடத்தில் ஜெபிக்க கேட்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வசனத்தை உறுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கீழாக்காமல் மேலாக்குங்க, வாழாக்காமல் தலையாக்குங்க, வர வர விருத்தினை செய்ய கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் நம் அனைவரோடு இருப்பதாக. எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.